A small force applied today creates a great momentum tomorrow. Dear students, I hope all of you doing good. So today இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Unit 1 Class 12 Physics Electrostatics Important Numerical Problems. So உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா தியரி படிச்சிடறோம், டெரிவேஷன்ஸ் பார்த்துடுறோம், 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிடறோம். இந்த ப்ராப்ளமை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ. ஸோ இந்த சாப்டர்ல இருந்து கண்டினியூஸா ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோல வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude 3 into 10 to the power of 4 Newton per Coulomb. The dipole moment of each HCl molecule is 3.4 into 10 to the power of minus 30 centimeter. So calculate the maximum torque experienced by each molecule. So இந்த ப்ராப்ளம்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா maximum torque ஃபைண்ட் பண்ணும். So maximum torque அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கறப்ப அதுல என்ன given இருக்கு அப்படின்றத பாருங்க. So அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். So அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொடுத்திருக்கிற given அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So இதுல maximum torque அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்க்கோட ஃபார்முலா என்ன? That is P cross E. So cross product அப்படின்னு வரப்ப P sin theta நம்ம யூஸ் பண்ணும். சோ அதே மாதிரி இதுல தீட்டாவோட வேல்யூவும் கொடுத்திருக்கிற given என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க and then டைபோல் மூவ்மெண்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த ரெண்டு given வச்சு எப்படி நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் you have to write the given. So electric field that is E is equal to 3 into 10 to the power of 4 Newton Coulomb minus 1 and the dipole moment that is P is equal to 3.4 into 10 to the power of minus 30. Okay, so electric field and dipole moment. So இங்க நமக்கு தீட்டாவோட வேல்யூ கொடுக்கல. So தீட்டாவோட வேல்யூ இல்ல அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, calculate the maximum torque. So அப்ப maximum அப்படின்னு வரப்ப நமக்கு தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா that is 90 degree. Okay, so formula, what is the formula we can use that problem? So torque tau max is equal to P cross E. Okay, so P cross E we can write that P E sin theta. Okay, what are the P value? 3.4 into 10 to the power of minus 30 and what is electric field value? 3 into 10 to the power of 4 and what is sin 90? Sin 90 oda value is nothing but 1. Okay, so 3.4 into 3. So what is the value? 10.2. 10 to the power of minus 30 plus 4. Minus 30 plus 4. 10 to the power of minus 26. So this is the maximum torque. So what is the unit of torque? Newton meter. Okay, clear? So torque oda formula maximum torque that is P cross E, P is sin theta. Dipole moment oda value irukku, electric field oda value irukku. So direct in the formula la and the value substitute panni you get the answer for maximum torque. Okay, clear? And next problem, consider a point charge plus q placed at the origin and another point charge minus 2q placed at a distance of 9 meter from the charge plus q. Determine the point between the two charges at which electric potential is 0. So first இப்ப இந்த ப்ராப்ளம்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு plus q, இன்னொன்னு minus 2q. So இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 9 மீட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன கேக்குறாங்க அப்படின்னா determine the point between the two charges. அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன? So what is the formula for electrostatic potential? That is V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. Okay, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. இப்போ நமக்கு இங்க ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. According to superposition principle, so to find the electrostatic potential is must be equal to the sum of the potential at each charge. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் என்ன, இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு சோ அதுல இருந்து நம்ம டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா that is total potential
1 by 4 pi epsilon naught. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த சார்ஜோட டிஸ்டன்ஸ் அது என்ன எக்ஸ். அதே மாதிரி -2q இந்த சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து 9 - x. ஸோ நமக்கு பொட்டென்ஷியல் ஃபார்முலா வந்து என்ன 1 by 4 pi epsilon. q அப்படின்றது சார்ஜ், rன்றது டிஸ்டன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சார்ஜோட டிஸ்டன்ஸ் என்ன x. இந்த சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து 9 - x. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 by 4 pi epsilon naught that is q by x minus 2q by 9 - x is must be equal to 0. என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் is 0 அப்படின்றதுனால is must be equal to 0. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணோம். What is the x value? So how to solve the problem? So q by x minus 2q by 9 - x is equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி கொண்டு போகலாம்? q by x is equal to 2q by 9 - x. So q cancel. So what is the remaining value? 1 by x is equal to 2 by 9 - x. So we want to find the x value. So cross multiply. 9 - x is equal to 2 into x. Okay va? So appa 9 is equal to 2x minus x on the side pochna plus 6. So appa 3x is equal to 9. So we want to x value. So x is equal to 9 by 3. Okay. So x is equal to 3 meter. So what is the value of x? X is equal to 3 meter. So clear all of you? So we want to find the electrostatic potential. So in the point la enak enna potential appdin find pandradhukku, so use this formula. So substitute the value and you get the answer for x value. Okay, clear? And next problem, calculate the electric flux through the rectangle of sides 5 cm and 10 cm kept in the region of uniform electric field 100 Newton per Coulomb. So the angle theta 60 degree. If theta becomes 0, what is the electric flux? So என்ன கேக்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் ஆஃப் சைட்ஸ், ஸோ 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். டைரக்டா நமக்கு ஏரியாவோட வேல்யூ வந்து கொடுக்கல. ஸோ டைரக்டா 5 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் வந்து என்னன்னா 60 டிகிரில இருக்கிறப்ப வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ, அதே மாதிரி தீட்டா வந்து 0வா இருக்கிறப்ப அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ வேற என்ன கிவன் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 100 நியூட்டன் பர் கூலும். ஸோ ஃப்ளக்ஸ், வாட் இஸ் ஃப்ளக்ஸ்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா. First you have to write the given data. So electric field 100 Newton per Coulomb. Okay, so area oda side kudukla, that is rectangle of sides 5 cm and 10 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. So அப்ப டைரக்ட்டா A is equal to 5 into 10. Okay, so 15. So centimeter square. So அப்ப அது என்னன்னு பண்ணலாம் அப்படினா 10 to the power of 50 10 centimeter square. So okay, so 50 into 10 to the power of -4 meter square. Okay, so this is area value. Okay, so flux, electric flux, first we have to find two cases. So theta oda value வந்து 60 degree இருந்தா flux value என்ன? So what is the electric flux? So phi is equal to E vector dot A vector. So dot product அப்படினா என்ன வரும்? Cos theta. So அப்ப EA cos theta. Okay, so இங்க நம்ம theta ஓட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? 60 degree. So electric field ஓட வேல்யூ இருக்கு and then area ஓட வேல்யூ இருக்கு. So what is electric field? 100 and what is area? 50 into 10 to the power of -4 and what is cos 60 degree. Okay, cos 60 degree ஓட வேல்யூ வந்து என்ன? 1/2. So அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 100 into 50 into 10 to the power of -4. So cos 60 வந்து என்ன? 1/2. So அப்ப இதை சிம்பிளிஃபை பண்றப்ப so 50 25. So multiply பண்றப்ப into 10 to the power of -4 na 0.25. Okay, 0.25
flux oda value. So unit Newton meter square Coulomb inverse. Okay, so this is for angle 60 degree. And then theta, if theta becomes 0, அப்ப theta oda value வந்து 0-வா இருந்தா என்ன electric flux? So அப்ப same theta is equal to so second case theta is equal to 0 degree. So what is the formula? Flux phi is equal to EA cos theta. Okay, so what is electric field value? 100 and area 50. Okay, 50 into 10 to the power of minus 4 and theta oda value na cos 0 value வந்து என்ன 1. Okay, so இப்போ 100 into 50 and 10 to the power of minus 4. So இப்போ இதை simplify பண்றப்ப 0.5 Newton meter square Coulomb inverse. So this is electric flux value. Okay, clear? So இதுல ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரியா இருந்தா என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதே மாதிரி 60 டிகிரியா இருந்தா என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், so last problem, a parallel plate capacitor has a square plates of side 5 cm and separated by a distance of 1 millimeter. So என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, calculate the capacitance of the capacitor and if a 10 volt battery is connected to the capacitor, what is the charge stored in any one of the plate? So what are the given value? That is epsilon naught is equal to 8.85 into 10 to the power of minus 12. So இந்த ப்ராப்ளம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அப்போ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ்னா நமக்கு முதல்ல என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியணும். என்ன ஃபார்முலா? கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. ஓகே, இது நெக்ஸ்ட் சார்ஜோட ஃபார்முலா. ஸோ சார்ஜ் Q is equal to CV. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா வச்சு நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த கிவன் டேட்டா. ஸோ வாட் ஆர் த கிவன் வேல்யூஸ்? Square plates of sides. So a parallel plate, square plates of the sides 5 cm அப்படின்னா அப்ப எனக்கு A ஓட வேல்யூ வந்து என்ன 5 cm ஸ்கொயர் அப்படின்னா 25 cm ஸ்கொயர். ஓகே, so அப்ப 25 into 10 to the power of minus 4 meter and separated by a distance, that is D is equal to 1 millimeter. So millimeter you have to write 1 into 10 to the power of minus 3 meter and what are the one more given value? That is voltage. So that is V is equal to 10 volt. Okay, so epsilon naught value is given 8.85. So first we have to find the capacitance, parallel plate capacitance, that is C is equal to epsilon naught A by D. So this is the formula. So what is epsilon naught value? 8.85 into 10 to the power of minus 12 and what is the area? 25. So 25 into 10 to the power of minus 4. So divided by 1 into 10 to the power of minus 3. Okay, so clear? So இப்போ இந்த வேல்யூ simplify. So 10 to the power of minus 3 மேல கொண்டு போயிடுங்க. So மேல கொண்டு போயிட்டு 8.85 into 25. So என்ன ஆன்சர் வரும்? 221.2 10 to the power of minus, so இது மேல போச்சுனா minus 12 minus 4 minus 16. So minus 16 minus 3 மேல போச்சுனா plus 3. So அப்ப 10 to the power of minus 13. Okay, so இது capacitance ஓட value. So நம்ம இத picofaradல எழுதலாம் அப்படின்னா C is equal to 22.12 into 10 to the power of minus 12. Okay va, 10 to the power of minus 12 farad. So in the 10 to the power of minus 12 என்ன சொல்லலாம் அப்படின்னா 22.12 picofarad அப்படின்னு சொல்லலாம். Okay, so this is the capacitance of the capacitor value. So next என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா what is the charge? Charge வந்து ஃபைண்ட் பண்ணணும். So எப்படி charge ஃபைண்ட் பண்ணலாம்? What is the second case? That is Q is equal to C into V. So இங்க C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 22.12. Okay, 22.12 picofarad 10 to the power of minus 12. And then what is voltage? Voltage value is 10. Okay, so appa multiply பண்ணோம்னா 22.12 into 10 221.2 into 10 to the power of minus 12. Okay va, so what is the SI unit of charge? Coulomb. So அப்ப 10 to the power of minus 12 அப்படின்னா pico ன்னு அர்த்தம். So அப்ப இது எப்படி எழுதலாம்?
221.2 picocoulomb. Okay, so this is the charge value. So clear all of you? So first chapterல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், பப்ளிக்ல கேட்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோல உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிளியரா புரியணும், உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தெரியணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரியணும், வர வீடியோவை கண்டினியூஸா வந்து பாருங்க. தேங்க்யூ.